எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து லைன் ஃபோக்கஸ் கலெக்டரை பார்த்தனால இன்றைக்கு பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர் பார்ப்போம். இதான் இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர் பிக்ஸை லுக் லைக். இப்போ வந்து அடுத்த டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர்ன்ற என்னென்னா என்ன பேசிக் கான்செப்ட்னா, இந்த சோலார் ரேடியேஷனை வந்து ஒரு டிஸ்மாயோண்டை வச்சு அதில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி, அது மிரர் சர்ஃபேஸாக இருக்குது. அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் இந்த எனர்ஜி, இந்த சோலார் ரேடியேஷன்ஸ் எல்லாம் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதான் அந்த சிங்கிள் பாயிண்ட். இந்த yellow கலரில் காட்டப்படும் இந்த சிங்கிள் பாயிண்ட், இதுதான் இந்த பாயிண்ட்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஃபோக்கஸ்னால் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஏரியா இருக்கும், அந்த இதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன இதில் ஐடியாண்டா, இந்த எல்லா சோலார் ரேடியேஷனும் இந்த பாயிண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்க இந்த பாயிண்ட் வந்து ஹீட் ஆகும். இந்த பாயிண்ட்ன்ற ஒரு குட்டி டேங்காக இருக்கலாம். ஸோ என்ன செய்கிறோம்னா, இங்கே கோல்டு வாட்டரை இதுக்கு அனுப்பி இந்த சிங்கிள் பாயிண்டில் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த வாட்டரை வச்சுருந்தா இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிடணுன்னா இந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்போ இந்த மெத்தடில் வந்து நாங்கள் வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறோம். வெரி ஹை டெம்பரேச்சர் 1500 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிறைய எல்லா சோலார் ரேடியேஷனும் வந்து இந்த பாயிண்ட்டை நோக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டப் பண்ணிப்போம், டிஷ்ஷை செட்டப் பண்ணிப்போம். எங்கே இதில் விழுகிற எல்லாமே, இதை சுற்றி விழுகிற எல்லா சோலார் ரேடியேஷனும் சோலார் எனர்ஜியும் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ இதான் இந்த எனது டயக்ராம் இங்கே தரப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இட்ஸ் அ பரபோலிக் டிஸ்க். இந்த டிஸ்கை வந்து நாங்கள் டேர்ன் பண்ணுவோம். அதுக்கு சோலார் இந்த சன் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டேர்ன் பண்ணுவோம். இதான் இந்த விஷயம். இது சிம்பிள். இப்போ இதை வந்து நீங்கள் பாயிண்ட் ஃபோக்கஸ்க்கு லைன் ஃபோக்கஸ் கலெக்டரோட கம்பேர் பண்ணோம்னா, லைன் ஃபோக்கஸ் கலெக்டரில் ஒரு என்டையர் லைனில் ஒரு டியூப் வச்சுருப்போம். அந்த டியூப்பை நோக்கி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் சோலார் ரேடியேஷன். இங்கே வந்து அது டியூப்புக்கு பதிலாக இங்கே ஒரு பாயிண்ட்ன்ற ஒரு சின்ன ஒரு டேங்க் தான், ஒரு சின்ன ஒரு டேங்க் ஒன்று வச்சுருப்போம். அப்போ இதில் வந்து என்னமோ ஒரு டீட்டெயில் டயக்ராம் இருக்குது. நீங்கள் நிறைய பார்க்க தேவையில்ல, ஒரு சிம்பிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க்லேருந்து நாங்கள் வந்து ஒரு பம்ப் மூலமாக, இது ஒரு வாட்டர் டேங்க், ஒரு பம்ப் மூலமாக, ஸ்மால் பம்ப் இருக்குது, பம்ப் மூலமாக நாங்கள் வந்து இந்த கோல்டு வாட்டரை இதுக்குள்ள பம்ப் பண்ணி இதுக்குள்ளே அனுப்புகிறோம். அனுப்பினோன்னே இந்த குட்டி டேங்கில் அனுப்புகிறோம். இந்த டேங்க் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். ஏன்டா பிகாஸ் ஆஃப் இங்கே வந்து சோலார் ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லா ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகி இதை இந்த அந்த பாயிண்ட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த வாட்டரை அனுப்புகிறோம். அப்போ இந்த பாயிண்டில் வாட்டரை கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிக்கே இது ஹீட் ஆகிடும். பயங்கர ஹை ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனோன்னா இந்த வாட்டரை வந்து அவுட்புட்டாக இதை எடுத்து இந்த டேங்கில் வந்து ரிசீவர் டேங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அவ்வளோதான். சிம்பிளாக இந்த வாட்டர் அனுப்புகிறோம். வாட்டர் பாஸ் போய்கொண்டிருக்கே ஹீட் ஆகிடும். அப்போ இதில் வந்து ஹீட் ஆனோன்னா இந்த ஹீட்டட் வாட்டரை வந்து இங்கே வந்து டேங்கில் சேவ் பண்ணுறோம். இதுதான் இந்த விஷயம். வெரி சிம்பிள். இந்த இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும், பாயிண்ட்டும் ஒரு டேங்க் செட்டப் தான். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் வந்து இதில் காட்டிக்கணும். பாயிண்டில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதில் வந்து தேர்மல் இன்சுலேஷன் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து இருக்கிற ஹீட் வந்து வெளியே கடத்தப்படக்கூடாது. அப்போ அது என்னென்ன விஷயம் வந்து லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்து நாங்கள் அந்த விஷயமெல்லாம் இன்சுலேஷன் இருக்கணும், வெளியே ஹீட் லாஸ் ஆகக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் இதில் பார்க்கலாம். அடுத்தது இது இன்னும் ஒரு பிக்சரை பார்க்கலாம். இந்த வந்து பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும். இதுதான் அந்த பாயிண்ட், சின்ன பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த டிஷ் வந்து இதில் வேறு ரேடியேஷன் எல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏற்றமாகி இதை செட்டப் பண்ணிக்கும். இதில் வேறு சோலார் ரேடியேஷன்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை செட்டப் பண்ணிக்கும். இதுதான் அந்த விஷயம். அடுத்தது இப்போ வந்து பாயிண்ட் ஃபோக்கஸ் கொஞ்சம் டீட்டெயில் தியரியை பார்ப்போம். என்னென்ன இங்கே ஹைலைட் பண்ண விஷயமெல்லாம் இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ். இப்போ கரெக்டாக வந்து பரபோலிக் டிஷ்ஷஸ் இருக்கும், கம்போஸ்ட் ஆஃப் சம் ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல். அதான் சொன்ன அந்த டிஷ் அந்த மெட்டீரியலே ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலாக இருக்கும். இட்ஸ் அ பரபோலிக் டிஷ்ஷாக இருக்கும். இட்ஸ் ஃபோக்கஸ் த சன்லைட் ஆன் டு அ சிங்கிள் பாயிண்ட். ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு இந்த சன்லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் விஷயம். அப்போ இந்த ஹீட் ஃப்ரம் தீஸ் கலெக்டர்ஸ் இஸ் ஜென்ரலி யூஸ் ஃபார் driving a Stirling engines, heat engines. So usually the high heat water வந்து இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய இருக்கு. இதை ஹீட் இன்ஜினை ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணும் அப்ளிகேஷன்ஸ் வைஸ். இப்போ இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர் ஒர்க்ஸ் பை கான்சன்ட்ரேட்டிங் சன்லைட் ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்
into a single focal point. எல்லா டைரக்ஷன்ல இருந்து வர அதான் இந்த சொன்ன இந்த டிஸ்ஸை யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன கிடைக்குன்னா இதை சுற்றி இந்த இந்த இதான் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துல விழுகிற இந்த இந்த கார்னரில் விழுந்த சோலார் ரேடியேஷனும் இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இந்த இதில் விழுகிற சோலார் ரேடியேஷனும் இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டப் பண்ணிப்பினோம். அப்போ இது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வந்து எங்களுக்கு ஹை டெம்பரேச்சருக்கு போகக்கூடிய சான்சஸ் வர்றதுக்கான ரீசன் வந்து இதான். இந்த இதில் வர்ற எல்லாமே இந்த இடத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த லைன் ஃபோக்கஸ் கலெக்டர் லாஸ்ட் வீக்கில் பார்த்துனாங்க, அதில் இது பாசிபிள் இல்லைன்னு. லைன் ஃபோக்கஸ் வந்து ஒரு பெரிய லைன் இருக்கும், அதாவது டியூப் இருக்கும், பைப் இருக்கும், பைப்புன்னு சொல்லலாம், டியூப்னு சொல்லலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை. அப்போ அது அந்த கான்செப்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் இல்லை, அங்கே வந்து ஒரு பாயிண்ட் இல்லை, இங்கே வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டர் நாங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டுக்கு எல்லா சோலார் ரேடியேஷன் எனர்ஜியையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த இடத்த வந்து ரிசீவராக யூஸ் பண்ணுறோம். அப்போ அப்சர்வ் பை ரிசீவர், இந்த ரிசீவர் பிளேஸ்ட் ஆன் த ஃபோக்கல் பாயிண்ட். அந்த ரிசீவர் இதைத்தான் நாங்கள் ரிசீவர்னு சொல்கிறோம். இதை வந்து ரிசீவர்னு சொல்கிறோம். ஏன்னா இதை வந்து ரிசீவ் பண்ண போது எல்லா எனர்ஜியும் ரிசீவ் பண்ண போகுது. இது ஒரு வாட்டர் டேங்க்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் வாட்டர் டேங்க் இஸ் அ ரிசீவர். இப்போ வெரி ஹை டெம்பரேச்சர் often used application require intense heat. எங்கெங்கே இன்டென்ஸ் ஹீட் தேவையோ அங்கே வந்து இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் கலெக்டரை யூஸ் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன், கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் சிஎஸ்பி சிஸ்டம், அதுகளுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் எப்படி சொல்ல போனால் the collector uses this shaped array reflect the concentrated sunlight into a single central point. அதான் நான் முதல்ல சொன்ன விஷயம் தான், நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்க. In the case of solar dish, the reflective surface is parabolic. அது parabolic திருப்பி சொல்லிவிடும். இந்த parabolic dish வந்து கட்டாயம் இருக்கணும். is a mirror இருக்கும், flat arrangement around center tower. அந்த டவருக்கு சுற்றி இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தா ரிசீவரை பிரிச்சோம். ரிசீவர் இஸ் லொக்கேட்டட் இன் த ஃபோக்கல் பாயிண்ட். அதான் நான் சொன்னேன், ரிசீவர் வந்து ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்கும். இந்த ஸ்மால் கான்சன்ட்ரேட்டட் ஏரியா the energy is absorbed and converted into heat. Okay, அந்த receiver வந்து focal pointல இருக்கும். எனர்ஜி வந்து ஹீட்டை கன்வெர்ட் பண்ணுவோம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிட் such as water, melting salt, synthetic oil, இந்த மாதிரி எதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த லிக்விட்டை வந்து இதுக்குள்ளால அனுப்பி நாங்கள் வந்து அதை ஹீட்டை வந்து கேப்சர் பண்ணுறோம். அதான் இந்த விஷயம். இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்ல போனால் the point focus collector uses a dual axis tracking system that allows the mirror or reflective surface to follow the sun's movement throughout the day. இந்த சூரியன் எந்த பக்கம் பார்த்து சூரியனில் எனர்ஜி எந்த பக்கம் இது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த டிஷ்ஷை வந்து அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமாக அதை கேப்சர் பண்ணி ட்ராக்கிங் சிஸ்டம் மூலம் டிஷ்ஷை வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த டிரெக்ஷன் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷை மூவ் பண்ணி இந்த எனர்ஜி கேப்சரிங்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் அந்த விஷயம். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் இது வந்து அதை நாங்கள் வந்து இந்த ஹீட் இஸ் கேப்சர்ட் பை த ரிசீவர், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஒர்க்கிங் ஃப்ளூயிட், வாட்டராக இருக்கலாம், அதில் வந்து மெல்டிங் ஆயில் என்ன இருந்தாலும் இதான் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். இங்கே ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் நடக்குது, இதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த அட்வான்டேஜஸ் பார்ப்போம். இந்த லாஸ்ட்டாக அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து நாங்கள் சொல்லலாம், இது வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு எல்லா சோலார் எனர்ஜியும் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதால இது வந்து 1000 டிகிரிக்கு கூட நாங்கள் அப் டு 1000 டிகிரிக்கு நாங்கள் ஹீட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வாட்டர். அப்போ வந்து இந்த ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணலாம். ரெண்டாவது ஹை எஃபிஷியன்சி. அடுத்தது வந்து இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் வந்து ஹை எஃபிஷியன்சி. ஏன்னா இந்த இதில் வந்து அந்த ஃபோக்கல் பாயிண்டில் இருக்கிற அந்த ரிசீவர் வந்து ஒரு சின்ன ரிசீவராக நாங்கள் இருக்குது, ஒரு சின்ன குட்டி வாட்டர் டேங்க் தான் அதில் இருக்குது, ஒரு சின்ன வாட்டர் டேங்க். அப்போ அதால் வந்து எங்களுக்கு இந்த ஹீட் லாஸஸ் வந்து குறைவு. அதால் எங்களுக்கு இது எஃபிஷியன்சி வந்து ஹை. ஓகே, அடுத்து வந்து இது ஹையர் டெம்பரேச்சர் அவுட்புட். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மச் டெம்பரேச்சர் கம்பேர்ட் டு அதர் சோலார் கலெக்டர்ஸ். மற்ற எல்லா கலெக்டரோடையும் பார்க்க இது வந்து ஹை டெம்பரேச்சர் கிடைக்கும். ஹை கான்சன்ட்ரேஷனான எனர்ஜி இருக்குது, ஹை எஃபிஷியன்சி இருக்குது, ஹை டெம்பரேச்சர்.
அவ்வளோதான் இன்றைய வீடியோவை இதோட நிறைவு செய்து கொள்வோம். தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.